Xiaomi உடைய Redmi number series அப்படின்னு சொன்னாவே இந்தியாவிலே ஒரு கேம் சேஞ்சர் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த வாட்டி 2 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. Redmi Note 11 Pro and Pro Plus. Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4G வேரியண்ட்டாக கொடுத்துருக்காங்க. Pro Plus 5G வேரியண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி 5G வேரியண்ட்டுடைய அன்பாக்சிங் அண்ட் குவிக் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். அதே சமயத்தில் இதோட காம்படிட்டர்ஸோடையும் ஒரு சின்ன கம்பேரிசன். காம்படிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து Realme 9 Pro. ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனும் Snapdragon 695 ஒரு 5G டிவைஸாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ தூரம் பெட்டராக இருக்குது அப்படின்னு கம்பேர் பண்ணுவோம். அதே சமயத்தில் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு Realme 9 Pro விட இது விலை அதிகமாக கொடுத்துருந்தாங்க. 21,000 கிட்ட இது அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு Realme 9 Pro Plus அவைலபிளாக இருக்குது. ஸோ ப்ரைஸ் வைஸ் எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு ஒரு சின்ன கம்பேரிசன் பார்ப்போம். ஸோ நீங்கள் ஒரு வேளை Redmi Note 11 Pro Plus பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா உண்மையிலே இது கேம் சேஞ்சராக இந்த வாட்டியும் தெரிஞ்சுக்க வீடியோவை தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சேனல். ஸோ முதல்ல Redmi Note 11 Pro Plus 5G பாக்ஸில் என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குன்னு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வல் Redmi பாக்ஸ் தான். உங்களுக்கு வந்து கீழே Redmi Note 11 Pro Plus அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அகைன் சைட்லேயும் வந்து உங்களுக்கு பேர் கொடுத்து Xiaomi by Redmi அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறத கிளியராக லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னா நீங்கள் பார்க்க போகிறது பவர்ட் பை Redmi அப்படிங்கிற கார்டு தான். அந்த கார்டுக்குள்ளே உங்களுக்கு சிம் இஜெக்டர் டூல் இருக்குது. அதுக்கப்புறம் டாக்குமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். வாரண்ட்டி எல்லாம். அதுக்கப்புறம் ஒரு நல்ல குவாலிட்டி டிபியூ கேஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு. அடுத்ததாக வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் மிராஜ் ப்ளூ கலரில் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இது அப்புறம் பார்க்கலாம். அகைன் உள்ள பார்த்தீங்கன்னா 67 வாட் அடாப்டர் அவைலபிளாக இருக்குது. கூடவே வந்து டைப் சி கேபிளும் இருக்குது. ஸோ இதுதான் பாக்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ். இப்போ ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துலாம். Redmi Note 11 Pro Plus நான் ஆர்டர் பண்ணது வந்து மிராஜ் ப்ளூ கலர். இன்னும் 2 கலர் வேரியண்ட் அவைலபிளாக இருக்குது. ஃபேண்டம் ஒயிட் அண்ட் ஸ்டெல்த் பிளாக். எது வேணுமோ நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அவுட்லுக் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி இந்த வாட்டியும் R&D நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். ஏன்னா Note 10 ப்ரோலேருந்து ஒரு நல்ல அப்கிரேட் டிஃப்ரெண்ட் டிசைனில் கொடுத்துருக்காங்க. கேமரா மாடியூலாக இருக்கட்டும், பேக் பேனல் உங்களுக்கு கிளாசி ஃபினிஷ், அதோட வந்து பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு தெரியறதுனால உங்களுக்கு ஒரு யூனிக் டிசைனாக இருக்குது. அகைன் வந்து ஃப்ளாட் எட்ஜஸ், ஸோ கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குது. உங்களுக்கு பேக் பேனல் கிளாஸ் பேக் பேனல், சைடில் வந்து ஃப்ரேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஃப்ரேம்ஸ். கையில் வச்சு யூஸ் பண்ணும்போது வந்து பாக்ஸ் ஷேப்பில் வந்து உங்களுக்கு ஹோல்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ Redmi Note 10 ப்ரோலேருந்து Note 11 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசைன் அண்ட் ஃபினிஷ் ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே ஃப்ரண்ட் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர் பஞ்ச் ஹோல் நாச் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரைட் சைடில் வால்யூம் அப் அண்ட் டவுன் அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பவர் பட்டன் தான் உங்களுக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாராகவும் ஒர்க் ஆகுது. சொல்லவே தேவையில்லை. Redmi Realme எல்லாமே பெஸ்ட்டாக தான் கொடுப்பாங்க. இதுவும் வந்து உங்களுக்கு ஈஸியாக அன்லாக் ஆகுது. நிறைய டைம்ஸ் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அது கீழே சிம் ஸ்லாட், டைப் சி போர்ட், மைக், ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. மேலே 3.5mm ஆடியோ ஜாக், அகைன் செகண்டரி ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. IR பிளாஸ்டர் அண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு டூவல் ஸ்பீக்கர்ஸோடு இருக்கிறதுனால ஆடியோ அவுட்புட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே லவுடாக தான் இருக்குது. உங்களுக்கு ஹை பிச் போகும்போது கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் லவுட்னஸ் வந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. அகைன் 3.5mm ஆடியோ ஜாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த மேலே பிளேஸ்மெண்ட் பிடிக்கும். ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு நல்ல பிளேஸ்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அகைன் சிம் ஸ்லாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் சிம்மோட வருது. எதோ நீங்கள் 2 சிம் கார்டு யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஒரு சிம் கார்டு SD கார்டு போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஸ்டோரேஜ். அதோட பேசிக் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு கேரியர் அக்ரிகேஷன் சப்போர்ட் இருக்குது. அதோட 5G பேண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 5G பேண்டோட இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் புது சிப்செட் Snapdragon 695, இது ஒரு 5G சிப்செட் 6 நானோமீட்டரில் ப்ராசஸ் பண்ணியிருக்கு. கிளாக் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.2 GHz வரைக்கும் இருக்குது. அகைன் GPU அப்படின்னு பார்த்தீங்கன்னா Adreno 619 கொடுத்துருக்காங்க. ஸோ Snapdragon 695 இந்த சிப்செட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இந்த சிப்செட்டில் Realme 9 Pro, Motorola ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் லான்ச் ஆயிருக்கு. எல்லாமே வந்து உங்களுக்கு 18,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்குது. பட் இது வந்து உங்களுக்கு 21,000 கிட்ட லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 21,000க்கு பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து 2 ஸ்கோர்ஸ் ரன் பண்ணி பார்த்தேன். ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் இருந்தது. 2,80,000 கிட்ட தான் ஸ்கோர் பண்ணியிருந்தது. CPU ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை. அதே Realme 9 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,80,000 கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தது. ஸோ ரொம்ப பிக் டிஃப்ரென்ஸ் இருந்தது. அதே சமயத்தில் CPU த்ராட்லிங் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டுமே ஒரே சிப்செட் தான். பட் Realme 9 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்டேபிளாக ஹேண்டில் பண்ணிச்சு Redmi உடைய Note 11 Pro Plus விட. உங்களுக்கு வந்து சிப்செட் வந்து கன்சிஸ்டண்ட்டாக மூவ் ஆச்சு. அதே Redmi Note
Note 11 Pro Plus அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரெட் லைன்ஸ் அதோட வந்து த்ராட்லும் அதிகமாச்சு. ஸோ இந்த டெஸ்ட்டை நான் 2-3 வாட்டி ரிப்பீட் பண்ணி பார்த்தேன். ரிசல்ட்ஸ் அதே மாதிரி தான் இருந்தது. ஸோ Redmi Note 11 Pro Plus வந்து பெஸ்ட்டாக ஆப்டிமைஸ் பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அகைன் கேமும் விளையாடி பார்த்தேன். நான் வந்து உங்களுக்கு BGMI விளையாடினேன். BGMI அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மூத் அல்ட்ரா வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. HD கிராஃபிக்ஸ் வந்து உங்களுக்கு ஹை வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. இதில் கேம் பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்தாக தான் இருந்தது. பெருசாக ஃப்ரேம் ட்ராப்ஸ் இல்லை. ஸ்மூத்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 ஹர்ட்ஸில் வந்து உங்களுக்கு கேம் பிளே நல்லா இருந்தது. அகைன் வந்து இது பிக்கர் டிஸ்பிளே அப்படிங்கிறதுனால வந்து கேம் பிளே ரொம்பவே நல்லா இருந்தது. கால் ஆஃப் டியூட்டியும் விளையாடி பார்த்தேன். அதுவுமே வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் ஹேண்டில் பண்ணுச்சு. ஸோ ஹை ஹேண்ட் கிராஃபிக் கேம்ஸ் ஜென்ஷன் எல்லாம் வந்து நான் ரிவ்யூவில் செக் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். அது ஹீட் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் தான் விளையாடினா லைட்டாக உங்களுக்கு கேமரா மாடல் கிட்ட வார்ம் ஆச்சே தவிர உங்களுக்கு தெர்மல் இஷ்யூஸ் அப்போ இல்லை. பட் வந்து ஒரு 1 hour 2 hour நம்ம விளையாடி பார்க்கும்போது தான் எக்ஸாக்டாக தெரியும். ரிவ்யூவில் வந்து எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் இது வந்து டெம்பரேச்சர் ரீச் ஆகுது அப்படிங்கிறத உங்களுக்கு கவர் பண்ணுறேன். மல்டி டாஸ்கிங் பொறுத்த வரைக்கும் எத்தனை ஆப்ஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணாலும் வந்து உங்களுக்கு வந்து பெருசாக ஹேங் ஆகலை. MIUI 13 வந்து இவங்க நல்லா தான் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு ஜிட்ரிங்லாம் இல்லை. உங்களுக்கு ஆப்ஸ் எல்லாம் ஸ்மூத்தாக ஓப்பன் ஆகுது. 120 ஹர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டில் வந்து உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்குது. அனிமேஷன்ஸ் நல்லா இருக்குது. ஒரே ஒரு வாட்டி மட்டும் வந்து நான் டிஸ்பிளே கம்பேரிசன் Realme 9 Proவோட பண்ணும்போது வந்து யூடியூப் மட்டும் அப்பப்போ ஒரு 2 வாட்டி ஹேங் ஆச்சு. மற்றபடி நான் பெரிய இஷ்யூ எதுவுமே MIUI 13ல நான் இப்போ வரைக்கும் ஃபேஸ் பண்ணல. ஏதாவது இருந்தால் நான் உங்களுக்கு ரிவ்யூவில் நான் ஷேர் பண்ணுறேன். அதோட சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் இது Android 11ல் கொடுத்துருக்காங்க. எல்லா பிராண்டுமே இப்போ Android 12ல் தான் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ Android 11ல் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 இயர்ஸ்க்கான சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 இயர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது மேக்ஸிமம் இது Android 13 வரைக்கும் தான் அப்டேட் கொடுப்பாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிக் நம்பர்ஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மெயின் சென்சாரே 108 மெகா பிக்சல், அடிஷ்னல் சென்சார் அல்ட்ரா வைட் 8 மெகா பிக்சல், 2 மெகா பிக்சலுக்கு மேக்ரோவோட கொடுத்துருக்காங்க. அதே ஃப்ரண்ட் கேமரா வந்து உங்களுக்கு 16 மெகா பிக்சலோட கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே மேக்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா Redmi Note 10 Pro விட இங்கே டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. அதிலலாம் 5 மெகா பிக்சல் கொடுத்துருந்தாங்க. இங்கே 2 மெகா பிக்சலில் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் எடுத்த பிக்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி சுத்தமாக நல்லா இல்லை. மேக்ரோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் Redmi Note 10 Pro யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. மற்ற ஷார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 108 மெகா பிக்சலில் மெயின் சென்சாரில் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. டே லைட்டில் நல்லாயிருக்கு. இதில் பெஸ்ட் திங் எனக்கு பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே Redmi Realme எல்லாம் ஓவர் சேச்சுரேட்டடாக கொடுப்பாங்க. கலர்ஸ் எல்லாம் ரொம்பவே என்ஹான்ஸ் பண்ணி பிரைட் பண்ணி கொடுப்பாங்க. பட் இந்த வாட்டி வந்து ஓரளவுக்கு ஒரு நேச்சுரல் சைடில் நீங்கள் பார்க்க முடியும். எல்லா ஷார்ட்ஸுமே டே லைட்டில் எடுத்தது வந்து கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேச்சுரல் சைடில் இருந்தது. சேச்சுரேஷன் ரொம்பவே கம்மியாக இருந்தது. பட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 108 மெகா பிக்சல் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து ரொம்ப ப்ரிசைஸாக இல்லை. டே லைட் கூட பரவாயில்ல. நைட் ஷார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டீட்டெயில்ஸ் நிறைய இடத்துல உங்களுக்கு மிஸ்ஸிங். நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்கும்போது நாய்ஸ் அதிகமாக பார்ப்பீங்க நைட் ஷார்ட்ஸில். அதே வந்து வைட் ஆங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இன்னும் பெட்டராக கொடுத்துருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஃபீல்ட் ஆஃப் வியூவில் அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை. டீட்டெயில்ஸ் நல்லா இருந்தது வைட் ஆங்கிளில். அகைன் போர்ட்ரேட் ஷார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எட்ஜ் டிடெக்ஷன் நல்லா இருந்தது. பொக்கே மோடில் எல்லா ஷார்ட்ஸுமே வந்து உங்களுக்கு எட்ஜ் டிடெக்ஷன் நல்லா தான் பண்ணியிருந்தது. ஸோ மேக்ரோ மட்டும் ரொம்பவே டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. இதில் ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயுமே வந்து ஓவர் சேச்சுரேட்டட் கிடையாது. உங்களுக்கு பிக்சர்ஸ் எல்லாம் வந்து கலர்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. நேச்சுரல் சைட் பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு இது பிடிக்கும். டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நல்லாயிருக்கு. அகைன் பொக்கே ஷார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே எட்ஜ் டிடெக்ஷன் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. அகைன் வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டிசப்பாயிண்ட் தான் ஆவீங்க. ஏன்னா 21,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1080 30 FPS வரைக்கும் தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய Realme 9 Pro Plus அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே வந்து 4K வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. 1080 60 FPS அண்ட் 4K சப்போர்ட் இருக்குது. பட் அதே ப்ரைஸில் Redmi Note 11 Pro Plus அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 1080 30 FPS அப்படிங்கும்போது வந்து கேமரா செக்மெண்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு தோணுது. அதே டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 6.67 inches Full HD Plus உங்களுக்கு AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. கூடவே 1200 nits பீக் பிரைட்னஸ் அவைலபிளாக இருக்குது. அதே சமயத்தில் உங்களுக்கு பிரைட்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் சன்லைட்டில் வச்சாலும் வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் ரொம்பவே பிரைட்டாக இருக்குது. Redmi Note 10 Pro விட ஒரு பிரைட்டர் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். அதுவும் வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்பிளே உங்களுக்கு பிரைட்டாக இருக்குது. வைட் ஒன் L1 சப்போர்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க HDR10+ சப்போர்ட் இருந்தாலுமே நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் அக்னாலேஜ் பண்ணல. உங்களுக்கு நன் தான் காட்டுது.
ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஸ்மூத்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 ஹர்ட்ஸில் வந்து ஃபோன் உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்குது, அனிமேஷன்ஸும் நல்லாயிருக்கு. அதே சமயத்தில் பிக்கர் டிஸ்பிளே அப்படிங்கிறதுனால மூவிஸ் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் ரேஷியோவாக இருக்கட்டும், கலர்ஸ் நீங்கள் பார்க்குறீங்கனால சரி, டீப் பிளாக்ஸ் எல்லாமே வந்து நல்லாயிருக்கு. ஓவரால் டிஸ்பிளே செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பிரைட்டர் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். அதே பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி எப்போ மாதிரி இதுலேயும் பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. 5000 mAh 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 15 மினிட்ஸில் 50% உங்களுக்கு ரீச் ஆகிடும். அதே சமயத்தில் ஸ்னாப்டிராகன் 695 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பேட்டரி எஃபிஷியன்ட் சிப்செட் தான் அது. அதனால் வந்து உங்களுக்கு பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் யூஸராக இருந்தால் 1.5 நாள் யூஸ் பண்ணலாம், அதுக்கு மேலே கூட யூஸ் பண்ணலாம். கேம் எல்லாம் விளையாடுவீங்க அப்படின்னா கூட வந்து தாராளமாக உங்களுக்கு சார்ஜ் நிற்கும். ஸோ பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் நல்லாயிருக்கு. ஸோ ரெட்மி நோட் 11 ப்ரோ ப்ளஸில் பெஸ்ட் திங் அப்படின்னு சொல்லணும்னா அவுட்லுக் டிசைன் சொல்லலாம். உங்களுக்கு ஃப்ளாட் எட்ஜஸோட கையில் ஹோல்ட் பண்ண கம்ஃபர்டபுளாக இருக்குது. டிஸ்பிளேவும் பிரைட்டர் அமலட் பேனல் கொடுத்துருக்காங்க. டூவல் ஸ்பீக்கர்ஸ் நல்லா லவுடாக இருக்குது. பேட்டரி நல்லா எஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் அல்டிமேட்டாக இருக்குது. அதே இதில் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக கேமரா தான் நான் சொல்வேன். ஏன்னா கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ ரெக்கார்டிங் வீடியோக்கெல்லாம் வாங்குறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு 1080 30 fps 21,000 அப்படிங்கிறது ஒத்துக்கவே முடியாது. ஏன்னா ரியல்மி உடைய 9 ப்ரோ ப்ளஸ் எல்லாம் உங்களுக்கு 4K சப்போர்ட் பண்ணுது. ஸோ 4K ரெக்கார்டிங்கில் அட்லீஸ்ட் 1080 60 fps ஆகுது கொடுத்துருக்கலாம். ஸோ வீடியோ ரெக்கார்டிங் வந்து ஒரு டவுன் கிரேட் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அதோட சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் இது Android 11 கொடுத்துருக்காங்க. எல்லா பிராண்டுமே இப்போ Android 12 தான் லான்ச் பண்ணுறாங்க. அகைன் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 695 தான் கொடுத்துருக்காங்க. ஸ்னாப்டிராகன் 695 வந்து உங்களுக்கு ரொம்பவே ஓவர் ப்ரைஸ்டாக இங்கே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இதே சிப்ஸ் ஸ்னாப்டிராகன் 695ஓட உங்களுக்கு ரியல்மி 9 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,000க்கு அவைலபிளாக இருக்குது மோட்டோரோலாவுடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம். ஸோ ப்ரைஸும் வந்து இங்கே ஓவர் ப்ரைஸ்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ ரெட்மி நோட் 11 ப்ரோ ப்ளஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் உங்கள் கூட ஷேர் பண்ணேன். உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் என்ன தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதோட இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ரியல்மியுடைய 9 ப்ரோ ப்ளஸ் இல்லைனா ரியல்மி 9 ப்ரோவுடைய ஃபுல் கம்பேரிசன் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். நான் கம்பேரிசன் வீடியோ ரெடி பண்ணுறேன். அகைன் ஃபுல் ரிவ்யூ வேணும் அப்படிங்கும்போது ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். ஃபுல் ரிவ்யூவில் நான் உங்களுடைய டவுட்ஸையும் கிளியர் பண்ணுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.